கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாப்பு. எத்தனை பேர் ஆமென்? ஒரு வீட்டில் மட்டும் அங்கே கவனிங்க, ஆண்டவர் வேலி அடைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வெளியில இருந்து எந்த வல்லமே உள்ள வராது. பொறாமை நாவிகள், இச்சை நாவிகள், பண்கண்கள், மந்திரங்கள், வீதி சூரியங்கள், செய்வனை கட்டுகள், ஏவலின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், தற்கொலை ஆவிகள், பலவிதமான ஆவிகளின் கிரியைகள் நம்ம வீட்டை சுற்றிலும் எல்லையில இருந்தாலும் ஆண்டவருடைய கூடாரத்தை வேலி அடைக்கும் போது அவைகள் ஒன்றும் உள்ள வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இது போதுமே. ஆமென். கர்த்தர் உள்ள வரலனாலே வீடு ஆசீர்வாதமா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு வேலி அடைத்தா. ஆமென். கர்த்தர் வீட்டை வேலி அடைத்தா. வீட்டை வேலி அடைத்தா. ஆமென். ஆமென். நம்ம இருக்க விசுவாசியின் பெருந்தர் எல்லையிலிருந்து எல்லா ஆவியும் வாங்கியாரு. ஆமென். கர்த்தர் வேலி அடைத்தா. பத்து ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். முதலாவது பாதுகாப்பு, இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம், பெருக்கம். ஆமென். கைகளின் கிரியைகளை என்ன செய்தாராம்? ஆசீர்வதிப்பார். பெருக்கம் உண்டாக போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. யாபேசு கிட்ட கர்த்தர் வேலி அடைக்கிறார், பெருக்கத்தை கொடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருகை செய்கிறவராக இருக்கிறார். வீட்டில் பிள்ளைகள் இருக்கும்போது நிச்சயமாய் பலவித நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் பெருகை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். சொன்னது யார் தெரியுமா? பிசாசே சாட்சி சொல்றான். ஆமாவா இல்லை? நான் பல முறை வந்தேன், என்னால உள்ள என்ன செய்ய முடியல, வர முடியல, ஏன்னா நீ வேலி அடைத்திருக்கிறேன். ஆமா, இதுதாங்க மிகப்பெரிய சாட்சி. நம்ம இருக்கிற வீட்டை கர்த்தர் வேலி அடைக்கணும். அது உள்ள வச்சு நம்மளை கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எப்படி ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வச்சோம் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, நல்ல அறிவுள்ள நிச்சயமா வீடு கட்ட மாட்டோம், அந்த காம்பவுண்ட் கட்டுவோம். ஆமாவா இல்லை? ரெண்டாவது தான் எதை கட்டுவோம்? வீட்டை. ஏன்னா காம்பவுண்ட் போட்டால் தான் வீட்டில் பொருளை விஜயம் போட்டு வீட்டு பொருட்கள்லாம் போட முடியும், வேலை கட்டினா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாதுகாப்பு காம்பவுண்ட் சொல்லணும். அதே போல கர்த்தர் முதலாவது என்ன செய்யறாருன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னே, நம்ம வீட்டை கட்டுறதுக்கு முன்னே, ஆசீர்வாதத்தால் கட்டுறதுக்கு முன்னே முதல்ல என்ன போடுறாரு? நீயால அவருடைய ரத்தத்தால் என்ன செய்யறாரு? வேலை போட்டு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. ஆனா நீங்க யோகுவை போல இதிலிருந்து வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோகிட்ட இருந்த ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஏன் அவன் வீட்டை இந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிச்சு வேலை கிடைச்சாருன்னா, முதலாவது அவன் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, 5வது வசனம் வாசிங்க பாப்போம். விரும்பி செய்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவரவருடைய நாள் முறை முடிகிறது. யோகு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தை பூசியிருப்பார்கள், அவர்களை சுத்தப்படுத்தி அதிகாரமே இருந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி சர்வாங்க தர்மங்களை செய்வார். இந்த பிரகாரமே யோகம் அந்த நாட்களில் எல்லாம் நல்ல கவனிங்க. முதலாவது கவனிங்க, வீட்டுல இருக்கக்கூடிய ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த வீட்டுல தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் அதிகமா இருக்கிறதோ அந்த வீட்டை கர்த்தர் வேலி அடைச்சிக்கிட்டே இருப்பார். வேலி அடைச்சிட்டாரு, வேலி தொடர்ந்து இருக்கணும்னா இதே போல ஜெபம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஜெபிக்கணும், நல்லா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எந்த வீட்டுல அதிகாலையில எழுப்பி ஜெபிக்கிறார்களோ கண்டிப்பா அதிகாலையில ஜெபிக்கணும். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கணும். மாற்றி மாற்றி அதிகாலை ஜெபம் வீட்டுல கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. காலை முதல் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம வீட்டுல ஜெபம் அதிகமா இருக்கும்போதுதான் அந்த வேலி அடைக்கப்படுகிற வேலி தொடர்ந்து இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல வீட்டுல ஜெபம் இருக்கா? முதலிடம் கொடுங்க. விஷயம் சொல்லாதீங்க. வேலி அடைக்கிறது இல்லைன்னா அடிக்கடி பிரச்சனை தான் வரும். ஏன்னா அவன் உள்ள வந்தா பிரச்சனை வரதானே செய்யும். பாம்பு உள்ள வந்தா தூக்கம் வரும், வராது. அதே போல சத்துரு உள்ள வந்தா நிம்மதி போயிடும். அப்ப ஜெபம் இருக்கணும். ஆபீஸ் வீட்டுல ஜெபம் இருக்கணும். எட்டு வீட்டுல என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஆமா, பிரியா வீட்டுல என்ன இருக்கணும்? பிசின்னு ஒரு நாள் இருக்கக்கூடாது. இந்த பிசின்னு சொல்ற ஆண்கள் கண்டாலே எனக்கு கோவம். பழுதைக்க பிசி இல்லைல்ல, குளிக்க பிசி இல்லைல்ல, மேக்கப் பண்ணலாம் பிசி இல்லைல்ல, அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குதாங்களா? ஆமாவா இல்லையே? நான் பிஸியா இருக்கேன், 3 நாளா பவுடரே போடலன்னு தெரியல, அதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா ஜெபம்னா மட்டும் ஒரு சாக்கு காயம் வெரி பிஸி டயர்ட். ஆமா, அதை சொல்லவே கூடாது. பக்கத்துல குரலை கட்டி சொல்லுங்க, சொல்லவே சொல்லாதீங்க. ஜெப வீரனா இருந்தான் கர்த்தர் வீட்டை மன்னிங்க சபா.
சாக்கு போக்கு மட்டும் நான் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. முதலாவது வீட்டில் என்ன இருக்கணும்? ரெண்டாவது வாசிங்க பாப்போம். 4வது வசனம் 7வது வாசிங்க. அவன் குமாரன் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் இரண்டாவது ஐக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த வீட்டுல ஐக்கியம் இருக்கோ அந்த வீட்டை கர்த்தர் தொடர்ந்து வேலை அடைப்பா. ஆமென். அந்த புருஷன் முன்னாடிக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரெண்டு மூஞ்சியை ஒத்துக்கி நிற்கும், வியாதி மாதிரி நிற்கும். நாம பிறகு வியாதியை ஈஸியா பிசாசு உடச்சிட்டு வந்துடும். ஒற்றுமையே பலம். உலகத்துல பழமொழி உண்டா சொல்லுங்க. ஒற்றுமையே பலம். சின்ன வயசுல ஒரு கதை கேட்டிருப்போம். மாடெல்லாம் ஒற்றுமையா இருந்துச்சு. அம்மாவா இல்லையா? ஒரு புளி மாடை போட்டு வந்துச்சு. தனியா ஒன்ன இருந்துச்சு கலட்டிச்சு. அவன் ஒன்ன போட்டு சாப்பிட்டுச்சு. அவன் நல்லா பிசாசு அப்படிதான். கவனிங்க. முதலாவது பிசாசு குடும்பத்துல எப்படி உள்ள வர வைப்பான் தெரியுமா? அவனால உள்ள வர முடியலாட்டி என்ன செய்வானா? அவன் ஒற்றுமையை உடை. தயவு செய்து நான் சொல்றேன், குடும்பத்துல ஐக்கியமா இருக்கும். ஒரு ஆமீன புருஷன் கொண்டாட்டி பிள்ளைகள் மாமியா மருமகன் எல்லாம் ஐக்கியமா இருக்கும். ஐக்கியமா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனாதான் கர்த்தர் கிட்ட தொடர்ந்து வேலை அடைக்க முடியும். எல்லாரும் ஒரு அழகியா சொல்லுங்க. பக்கத்துல எப்படி சொல்லுங்க? ஒற்றுமையா இருங்க, ஐக்கியமா இருங்க. நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். விட்டு கொடுத்து போனோம், பொறுத்து போனோம். அப்பதான் வேலையும் ஒழுங்கா ஸ்ட்ராங்கா ஒரு லேலியா சொல்லுங்க. லேலியா. ஆமென். இவங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஐக்கியமா இருக்காங்க. இந்த காலத்துல அண்ணன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. உண்மைதானே? நான் இருக்கேன், எங்க அக்கா இருக்கா, என் தம்பி இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ஐக்கியம் இருக்கணும். அவங்க ஒன்னா சாப்பிட்டாங்களாம், தங்கச்சி மாற கூப்பிட்டாங்களாம். வாங்கம்மான்னு தங்கச்சி மாற மச்சா மாற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வீடு எப்படி இருக்கும்? ஆமே. நான் கனகக்கா வீட்டில் அடிக்கடி ஆச்சரியப்படுறது என்னன்னா அதுதான். அவ்வளோ பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கும். சின்ன பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் கிடையாது. எல்லாம் அன்பா ஐக்கியமா இருக்கும். ஊர்காரனுக்கு பழகத்தான் பிடிக்க அவனே வச்சா வைப்பான். வீட்டில் என்ன இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. அதனால நான் சொல்றேன், வீட்டுல ரொம்ப முக்கியம் ஐக்கியம். நான் தைரியமா சொல்லுவேன். இந்த கவனிங்க, பிரிவினையோட இருந்து நீங்க என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், இந்த கவனிங்க, பிரிவினையோட இருந்து கசப்போடு இருந்து நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது ஆண்டவர் கொடுக்குற ஜெபமே கிடையாது. உண்மையிலே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அன்பு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களே ஊச்சப்பட்டு ஆமென் சொல்லுங்க. முதலாவது நல்லா கவனிக்கணும். முதலாவது யோபு வீட்டில் இருந்து ஜெபம், ரெண்டாவது யோபு வீட்டில் இருந்து ஐக்கியம். அதை ஒரு நாள் விட்டாதீங்க. ஆமென். ஆமென். ஜெபலிக்குள்ள என்ன இருக்கணும்? புது மனதில சண்டை வரதான். சண்டையே வரலன்னா அவன் ஆடுன்னு அர்த்தம். வீட்டுக்கு வீடு என்னதான் சின்ன சின்ன கசப்புகள் வரும். யார் என் மனைவி 12 வருடங்கள் சண்டையே படல சொன்னா என்ன கூட ஒரு ஆடு உலகத்துல யாருமே கிடையாது. சின்ன சின்ன கசப்புகள் உண்மைதானே வரதான் செய்யும். ஆனா சாயங்காலமே நினைச்சிடணும், சேர்ந்துடணும். சாயங்காலம் அழுகை, காலையில கழிப்பான், ராத்திரியோட புதைச்சிடணும். காலையில கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஏற்கனவே நான் கனவு கண்டேன். யாபேச சொன்னேன், தேவிட்ட சொன்னேன். குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பிசாசம் முடியாது. அவர் தரிசன சொப்பனம் திருவள்ளன்னு சொல்லுறேன். யாபேச தெரிய கனகா சொல்லி ராஜாடத்துல தேவிட்டு இவரெல்லாம் பேசல. எப்படியாவது இந்த குடும்பத்தை சீரழிக்கணும், குடும்பத்தை உடைக்கணும். ஒரு இருளின் ஆவி எல்லாம் அவரு பிடிக்கும். யாரெல்லாம் எல்லாம் எல்லாம் அவன் குடும்பத்துக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, பிரிவினை வந்துட்டுன்னா பிசாசு ஈஸியா உள்ள பிரிவினைக்கு மட்டும் இடம் கொடுத்துறாங்க. மன்னிக்கணும், மறக்கணும். அந்த வீட்டை தான் யோபுவின் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைக்க முதல் காரணம் நீங்களே சொல்லுங்க. இரண்டாவது காரணம் என்ன? ஐக்கியம். மூணாவது வாசிங்க. அதான் யோபு 1ல 22 வாசிங்க. பத்தாவது வசனம் 2:10 வாசிங்க. அதற்கு அவன்
வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாய் தேவையில்லாதத செய்யும்போது வேலி உடைக்கப்படும். எந்த வீட்டுல ரொம்ப வளவளவு பேசாம இருக்காங்களோ அந்த வீடு நல்லா இருக்கும். ரொம்ப ஓவரா பேசும்போது சண்டையில பேச தயவு செய்து வீட்டுல சொல்றேன், கவனிங்க, வாயை காத்துருங்க. நான் நிறைய பக்கத்துல கேட்டு வாயை கவனமா காத்துக்கோங்க. ரொம்ப பேசாதீங்க, கொலையில கொண்டு போய் விட்டுரும். எந்த வீட்டுல முதல்ல பாதுகாக்காங்களோ, பேச்சில கவனமா இருக்காங்க, அந்த வீட ஆமென். அதே மாதிரி வீட்டுல குறை சொல்லக்கூடாது. கவனிங்க, ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. ஒரு நாள் ஜெகலியம் திக்கிட்டீங்களா என்ன கடவுள் அப்படின்ட்டானா சார் சொல்றாங்க. ஒரு நாள் இவன் ஒரு நாள் ஆண்டவர் குறை சொல்லல. உங்க வீட்டுக்குள்ள வந்து ஆண்டவர் இருக்காரு. நான் எப்பவுமே கவனிங்க, நான் அது பிள்ளைகள் கவனிங்க, சின்ன பையன் தானே, நான் இது வேணா அமைதியாயி ஆமாவா இல்லையா, நான் அவன் கொஞ்ச நாள் அமைதியாயிடும். கவனிங்க, இங்க கவனிங்க, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், நம்ம வீட்டுல ஒருத்தர் குறைச்சிட்டு இருந்தா கோவம் வருமா வராது? வீட்டுக்குள்ள இருக்க தோணுமா? அதே போல ஆண்டவர் ஒரு நாளும் முறுமுறுக்க கூடாது. வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் நன்மைக்கு. முகத்தை பார்த்து எது நடந்தாலும் நன்மைக்கு. புலம்ப கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கு. எது நடந்தாலும் சொல்லுங்க. எங்க வீட்டை தொடர்ந்து வேலி அடைக்கணும்னா ஐக்கியம், வாய் ரொம்ப பேசாம, வாய் அடக்கம், ஆண்டவரை மறந்துடிக்காம, ஆண்டவருக்கு முறுமுறுக்காம, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். வீட்டுக்கு வச்சு ஆண்டவர் ஒரு நாளும் குறை சொல்லாரு. தாழ்மையா கேட்கிறேன், வீட்டுக்கு வச்சு ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது. எவ்வளவோ ஜீவனை பாதுகாத்து வர்றாரு. ஒரு நாள் ஐக்கியரோட ஆஸ்பத்திரியில் ஐசியூல போய் பார்த்தா தெரியும், வெளியில வந்தாலும் 1000 தோத்திரம் தெரியும். இன்னைய வரை கர்த்தரை பாதுகாத்து வர்றாரு. ஒரு நாள் கர்த்தரை முழுக்க காமிக்கிறார். ஒன்னே ஒன்று பார்த்துக்கலாமா? சரி, 4வது காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். அதனாலதான் யோபுவின் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடிச்சார். சும்மாலாம் வேலி அடிக்க முடியாது. யோபு 31 எடுங்க. 31 16 ஒருத்தர் வாசிங்க. எளியவர்கள் வாஞ்சித்ததை வாசிங்க. வாஞ்சித்ததை அப்படியே 32 22 வாசிங்க. 32 வாசிங்க. பரதேசி வீதியிலே ராத்தங்கினதில்லை. சொல்லுங்க, கவனிங்க. வீட்டுக்கு வர்றவங்கள நல்ல முகத்தோட உபசரிக்கணும். ஆமென். மூஞ்சி கரிச்சட்டி தூர் மாதிரி இருக்கக்கூடாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் முதல் ஸ்தோத்திரம் சொல்லி வரவேற்கணும். அவ்வளோதான். வேதனாரே ஓடிடுவார். 1008 பிரச்சனை இருக்கலாம். அந்த கவனிக்கமா, வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கலாம். அதை வெளியில விட மட்டும் காட்டக்கூடாது. உதாரணத்துக்கு 2 நிமிஷத்துக்கு நாணயம் வைப்போம், ஒரு ஏதாவது பேசிக்கலாம். திடீர்னு கணக்கா வராங்க, வாங்கக்கா உட்காருங்கக்கா, உடனே தண்ணி எடுக்கணும், காபி கொடுக்கணும், புளித்த பிஸ்கட்டை கொடுக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சில பேர் வீட்டில் ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சதை கொடுப்போம், செத்து போவான், வரவழையே கிளம்பி வந்துடும். நல்ல சாப்பாடை கொடுக்கணும், வர்றவங்கள நல்ல உபசரிச்சு. அதுல கணக்கா இன்னைக்கு பெஸ்ட் தான், இல்லையா? பொய் குடும்பமே பெஸ்ட் தான், ஆமாவா இல்லையா? என்னைக்கு வந்தாலும் திருவா நம்ம தேதிலாம் சாப்பாட்டுக்கு ஒரு குறை இல்லை, சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. ரேவதிலாம் சாப்பாடு வெளுத்துருவா, இல்லையா? நம்ம கண்டிப்பா வேணும். குடும்பங்களை வர்றவங்கள உபசரிக்கணும். பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, கடைசியா உபசரிக்கணும். மாமியார் வீட்டுல இருந்து வந்தாலும், சொந்த வீட்டுல இருந்து வந்தாலும், சிரிச்ச முகத்தோட யார் வந்தாலும் மகிமைப்படுத்தலாம். ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டு போனார்ல, பெஸ்டா கொடுத்தாம்ல, பெஸ்ட் மாவு, கவனிங்க, பெஸ்ட் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு வெளுத்துட்டான்.
சூப்பரா கொடுத்தான். நம்ம என்னைக்குமே யார் வந்தாலும் சரி இருக்கிறத அவங்களுக்கு பெஸ்டா கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு குறையும் வைக்க மாட்டான். ஆமென். சேகரத்துல திவ்யா பத்தி உங்களுக்கு 3 நாள் பட்டினியா கிடந்தாரு. கொஞ்சம் ரசமும் சுவாரம் குடித்தான். ஒரு பையன் பிச்சைக்காரன் வந்துருக்கான். 3 நாள் சாப்பிடல. அரிசி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தக்காளி கிடக்கு, அதையும் கொடுத்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா. வந்துட்டானே அப்படின்னு அவர் சாப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரா, என் மகனே நீ 3 நாள் பட்டினியா இருந்த, இன்னைக்கு நான் வந்தேன், உனக்கு இருக்க கொஞ்சத்தையும் நீ எனக்கு கொடுத்தப்பா, இன்னையில இருந்து உனக்கு ஒரு நாளும் குறைவு வராது. அல்லேலூயா. இப்ப வந்தது யாரு? எனக்கு தண்ணி தான் நேரம். வீட்டுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள ஆளை காணுங்க. தெருவில் போய் தேடி பார்த்தாலும் ஆளை காணுமா. வீட்டுக்குள்ள கிச்சன்ல போய் பார்க்கற சட்டி நிறைய அரிசி இருக்கான். கையை தட்டி கத்தரம் ஐயாவை மாறி சாப்பாடு எவனும் போட முடியாது. வந்தோரை வாழ வைப்பார். பிரியாணி கூட, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி. ஏன் தெரியுமா சொல்றேன்? என்னைக்கு நம்ம உபசரிக்கிற பணம் இருக்கோ வீட்டுக்கு ஒரு முறை வராது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிடலாமா? எல்லாரும் சேர்த்து சொல்லலாமா? சொல்லுங்க, இதயத்துல கை வைங்க. நாங்க இனி ஜெபிக்க போறோம். ஐக்கியமா இருக்க போறோம். இந்த வாயை காத்துக்கிட போறோம். எல்லாரையும் உபசரிக்க போறோம். யோபுவை போல ஆசீர்வாதத்தை பெற போறோம். ஒரு முறை யாபேசு சொல்லுங்க, யாபேசு எங்க இருந்தாலும் நாலு முக்கியம். யோபுவை போல ஆசீர்வாதம். கை வைக்கிறேன் சபா, என் குடும்பத்தை, யோகுவின் குடும்பத்தை போல அன்பின் பரலோக பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே யோகுவை போல நாங்கள் ஜெபிக்கணும். சொல்ல சொல்ல நீங்க சொல்லுங்க, ஏசப்பா யோகுவை போல நாங்கள் குடும்பமா ஜெபிக்கணும். யோகுவின் குடும்பத்தை போல ஆண்டவர் உபசரிக்கிற குணம் எங்க வாழ்க்கையில இருக்கணும். யோகுவின் குடும்பத்தை போல ஐக்கியம் இருக்கணும். யோகுவின் குடும்பத்தை போல வாயை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரையும் குறை சொல்லக்கூடாது, தேவையில்லாதையும் பேசக்கூடாது. இந்த நாள் எங்க வீட்டுல இருக்கும்னா நீர் இருப்பீர், உம்முடைய கரம் இருக்கும், உம்முடைய ரத்தம் இருக்கும், நீர் வேலை அடைப்பீர். அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரின் சகல உபகாரங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.